இந்த தாய்மாமன் சீர் கொண்டு வராண்டின்னு பாட்டு பாடுவாங்கல்ல, இருக்கிறதுலயே ஜாதிய ஆதிக்கத்தினுடைய உச்சம் இந்த தாய்மாமன் சீர் கொண்டுட்டு வர்றதுதான். அதை ஒழிக்கப்படணும், அது இல்லாமல் ஆக்கணும். இதுக்கு எதிர்வினைகள் வரலாம், ஏச்சு பேச்சுகள் வரலாம். அது என்ன வந்தாலும் சரி, தாய் மாமா பாசமா இருங்க, வேணான்னு சொல்லல. கொஞ்சுங்க, தூக்குங்க. யாருக்கும் தெரியாம இன்னைக்கு இருக்க தங்க விலைக்கு எத்தனை தங்க நாள் வாங்கி போடு, யாரு வேண்டான்னா என்னனாலும் செய்யுங்க. இந்த சீர் கொண்டு வந்து உங்களுடைய தாய் மாமா பாசத்தை காட்டினாதான் அவர் தாய் மாமன் இருக்குல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்பட்டமான ஜாதி. என் ஜாதிக்குள்ளதான் என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், அது தாய் மாமா மகனா இருக்கணும். அவர் ஊதாரியா கூட இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏன் ஜாதிக்காரா இருக்கணும். ஒரு ஆணவ படுகொலை பண்ண உடனே ஜாதி மறுப்பு திருமணத்தை தடுத்தரலாம் நீ நினைக்கிறல்ல, ஆயிரக்கணக்கான ஜாதி மறுப்பு திருமணங்கள் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. நடத்துவோம், அது நடக்கும். நீங்க அறிவியலெல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிட முடியாது. உனக்கு பிடிக்கலன்றதுக்காக லைட்டே இல்லாம இருந்துருவியா? உனக்கு பிடிக்கலன்றதுக்காக நீ போனே பார்க்காம இருந்துட முடியுமா? எனக்கு பிடிக்காதுங்க, கிறிஸ்தவர்களை பிடிக்காது, அவங்க கண்டுபிடிச்ச இடத்துலலாம் நான் போய் ஆயில் வாங்க மாட்டேன், இஸ்லாமியர்களை பிடிக்காது, ஆயிலே வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நீ யாரா இருந்தாலும் சரி, பிறப்பால் நான் உயர்ந்தவன் நினைச்சாலும் சரி, எங்களவர்கள் இருக்கும் வரைதான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். கோவிலுக்குள்ள சாராயம் குடிச்சிட்டு வரலாம், கோவிலுக்குள்ள வெளியே ஃபுல்லா முக்கில் இருக்க டீ கடையில் சிகரெட்டை பிடிச்சி ஊதிட்டு உள்ளுக்குள்ள வரலாம். அப்பெல்லாம் போகாத மானம் பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் வந்தாதான் போகுதா என்ற கேள்வியை முன்னிறுத்த வேண்டும். அம்மா ஓவியா அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நாப்கின் விளம்பரத்துல உயர தாண்டலாம், ஓடலாம், குதிக்கலாம், செயின் இல்லாமல் இருக்கலாம்லாம் சொல்றியே, இந்த நாப்கின் பயன்படுத்தினால் கோவிலுக்குள் செல்லலாம்னு ஏதாவது சொல்ல முடியுமா என்று கேட்பார். இப்ப என்னன்னா, மாதவிடாய் தீட்டு கிடையாது, நீங்க ஆய்வு பண்ற அளவுக்கு அது ஒண்ணும் கிடையாது, இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் போடுற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. என்னவளுக்காக நீ அன்னைக்கு ஒரு நாள் சமைக்கிற, வருஷத்துல 360 நாள் அவங்க தான் சமைக்கிறாங்க. அதனால அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்க என்ன ட்ரை பண்ணணும்னு கேட்டா, சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்கங்க, காது கொடுத்து கேளுங்க. எங்க அம்மாலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, எங்க அக்காலாம் பண்ண மாட்டாங்க, நான் பண்ணுவேன், என்ன பண்ணுறது அதுக்கு? மாதவிடாயினாலே ஹிந்து மதத்தோட தலையில கட்டிட்டு மற்ற மதங்களை நம்ம தப்பிக்க விட்டுருவோம். அப்படிலாம் கிடையாதுங்க. மதம்னாலே நண்பன்ல ஏது நல்ல நண்பன் கெட்ட நண்பன்ற மாதிரி, மதத்துல ஏது கொஞ்சம் வசதி கொஞ்சம் கீழே, மதம்னாலே ஆபத்து தான் அப்படின்றதுல உறுதியோடு நின்று தங்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய அடிப்படைவாதமாக இருந்தாலும் சரி, அறியாமையாக இருந்தாலும் சரி, அதையும் எதிர்த்து நான் கேள்வி கேட்பேன் என்ற துணிச்சலோடு மேடை ஏறக்கூடிய தோழர் ஹம்மத் நிஸ்ரீன் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி ஆதிமொழி அவர்களுக்கும், எப்போதும் எங்களவர் என்று நாங்கள் உரிமை கொண்டாடக்கூடிய பேரன்பை பொழியும், அதே நேரத்தில் சமரசமில்லாமல் தான் இருக்கும் மேடைகளிலெல்லாம் பெரியாரிய அம்பேத்கரிய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் SS பாலாஜி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை என்று நிச்சயம் அவர் வருத்தப்பட்டிருப்பார். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், அண்ணன் திருமா எவ்வளவு வருடம் வாழ்கிறாரோ அவ்வளவு நமக்கு நல்லது. அதனால் அவருடைய இந்த நிகழ்ச்சிக்கு வரலைன்னா அவர் வேற நிகழ்ச்சியில் இருப்பாருன்னு அர்த்தம். இந்த நிகழ்ச்சிக்கு வரல, வீட்டிலுக்கு போயிட்டாங்களோன்னு இல்லை, வேற ஏதோ நிகழ்ச்சியில் இருப்பார். அந்த நிகழ்ச்சியும் நமக்கானதாக தான் நிச்சயம் இருக்கும். அப்படி சமரசமில்லாமல் களத்தில் நிற்கக்கூடிய எங்கள் அனைவரின் பேரன்பிற்குரிய, எங்கள் கழகத் தலைவர் ஆசிரியருடைய பேரன்பிற்குரிய எழுச்சி தமிழர் முனைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா நீங்கள் போஸ்டரில் அவர் பேரை போட்டிங்கல்ல, அதுவே போதும். போஸ்டரில் போட்டது அர்த்தம் என்னன்னா, இந்த செய்திக்கு அவர் ஆதரவாக நிற்கிறார் அப்படின்றத அந்த செய்தியே, அதுவே நமக்கு போதுமானது. அந்த வகையில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அறிமுக உரையே நான் ரொம்ப லென்த்தாக பேசிட்டேன்னு எனக்கே தெரியுது. ஆனால் அவங்க 4 முறை கூப்பிட்டு நான் வரல, அதனால் இதை கூட நான் செய்யலைன்னா என்னுடைய மன்னிப்பை கேட்டதாக அர்த்தமாகாது. நேரடியாக தலைப்புக்கு செல்கிறேன். ரொம்ப தெளிவாக அவங்களுடைய நோக்கத்தை முடிவு பண்ணியிருக்காங்க. அக்னி சிறகுகள் இதுதான் எங்கள் நோக்கம்ன்றதை ரொம்ப தெளிவாக காயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய முதல் நிகழ்ச்சியில் மாதவிடாய் விடுப்பு அப்படின்னு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இந்த சமூகத்தை, பெண்களை புரிந்து கொள்ள தொடங்கிய பிறகு விருப்பம் இருப்பவர்கள் விடுப்பெடுக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. இன்னைக்கு அது ரொம்ப தேவை, விருப்பம் இருக்கவங்களுக்கு அப்படின்னு. ஏன்னு கேட்டால், எனக்கு இல்லை
உனக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் தப்பு தான். எனக்கு இருக்குல்ல, உனக்கும் இருக்கணும்னு நினச்சாலும் தப்பு தான். இப்போ திருநர்களுடைய உரிமையை பற்றி பேசுகிற போது பெண்களுக்கு சொல்லுவோம், இந்த அஜித் அவர்களுடைய படத்துலலாம் வரும், நோ மீன்ஸ் நோ அப்படின்னு. இது காலங்காலமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் திருநர்களை பொறுத்த வரைக்கும் எஸ் மீன்ஸ் எஸ். நான் ஆணாக என்னை உணர்கிறேன்னா நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் பெண்ணாக என்னை உணர்கிறேன்னா நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ எனக்கு விடுப்பு வேணுமா வேணாமான்றது என்னுடைய விருப்ப தேர்வாக இருக்கலாம். ஏன்னா சில பெண்களுக்கு இன்னுமே மனத்தடை இருக்குது. என்னுடைய தாய், அதாவது நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய அக்கா கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்க, இவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் மாதவிடாய்க்கு கண்டிப்பாக லீவ் எடுத்துக்கங்கன்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா என்னுடைய அம்மா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அவங்க ஒரு பெரியாரியவாதினால எங்கள் வீட்டில் இல்லை நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய வீட்களில் பெருசாக இது பிரச்சனை இருந்திருக்காது. நமக்கு யாரை வச்சு பிரச்சனை வந்திருக்கும்னா, இந்த பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, இந்த ஊருக்கு 4 இருக்கும், அதுக்கு பிறகு குடும்பத்துக்கு 1 இருக்கும். இவங்க எல்லாரும் தான் நமக்கு தலைவலியாக இருந்திருப்பாங்க. நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், கூச்சப்பட தேவையில்லை. வயதுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே இவங்க ரெக்க கட்டி பறப்பாங்கல்ல குடும்பங்களில். பொதுவாக பெரியாரிய குடும்பங்கள்லாம் அந்த சிக்கல் எங்களுக்கு இருக்காது. சத்தமே இல்லாமல் நாள்தோறும் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அது பாட்டு நடக்கும். இந்த தாய்மாமே சீர் கொண்டு வராண்டின்னு பாட்டு பாடுவாங்கல்ல, இருக்கிறதுலையே ஜாதிய ஆதிக்கத்தினுடைய உச்சம் இந்த தாய்மாமே சீர் கொண்டுட்டு வர்றது தான். அதை ஒழிக்கப்படணும், அது இல்லாமல் ஆக்கணும். இதுக்கு எதிர்வினைகள் வரலாம், ஏச்சு பேச்சுகள் வரலாம். அது என்ன வந்தாலும் சரி, தாய்மாமா பாசமாக இருங்க, வேணான்னு சொல்லலை. கொஞ்சுங்க, தூக்குங்க. யாருக்கும் தெரியாமல் இன்னைக்கு இருக்க தங்க விலைக்கு எத்தனை தங்க நாள் வாங்கி போடு, யார் வேண்டான்னா என்னனாலும் செய்யுங்க. இந்த சீர் கொண்டு வந்து உங்களுடைய தாய்மாமா பாசத்தை காட்டினாதான் அவர் தாய்மாமன் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்பட்டமான ஜாதி. என் ஜாதிக்குள்ளே தான் என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், அது தாய்மாமா மகனாக இருக்கணும். அவர் ஊதாரியாக கூட இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது, ஏன் ஜாதிக்காராக இருக்கணும். இதை வலுவாக பேசக்கூடிய ஒரு சமூகத்தில் நான் என்னுடைய நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா இறந்த பிறகு எங்களுடைய சொந்தக்காரங்களாம் அப்படியே விட்டுட்டு போனவங்க தான். இப்போ 14 வருஷம் ஆயிடுச்சு, எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. அவங்களாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நான் இருக்கேன்றதை அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம். அவங்க யாரும் நமக்கு தொடர்பில் இல்லை. அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் வயசுக்கு வந்துட்டேனா இல்லையானே தெரியாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, பெரியாரிய குடும்பங்களில், அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களில் தமிழ்நாடு அதை சகஜப்படுத்தி இருக்கிறது. அந்த ஆய்வுக்கே நம்ம அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது. இப்படி தான் இருக்கணுமா, ஏன் ஒருத்தர் வயதுக்கு வர்றது தெரியப்படுத்தக்கூடாதான்னு கேட்டால், நீங்கள் தெரியப்படுத்துறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் ஊர் கூடி ஃப்ளக்ஸ் அடித்து அந்த பிள்ளைகளுக்கு அலங்காரம் பண்ணி, 6வது படிக்கிற 7வது படிக்கிற அலங்காரம் பண்ணி, கழுத்து காது கேப் விடாமல் இது பண்ணி, இன்றைக்கி பியூட்டி பார்லர்லாம் போகிறாங்க, வீட்டுக்கே வந்துடுறாங்க பார்லர் அக்காலாம். வந்துட்டு அவங்களுக்கு மேக்கப் பண்ணி பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் போட்டுக்கிறாங்க. அவங்கள ஃப்ளக்ஸில் நிறுத்தி வச்சிடுறீங்க. என்ன சொல்ல வரீங்க? 12 வயதான அந்த குழந்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த குழந்தைன்னு என்ன சொல்ல வரேன்னா, என் பிள்ளை கல்யாணத்துக்கு தயாராகிடுச்சுன்னு விளம்பரப்படுத்துறீங்க. என் பிள்ளை ஒரு குழந்தையை தாங்குவதற்கு, அதுவும் என் ஜாதி குழந்தையை தாங்குறதுக்கு தயாராக இருக்குன்னு நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க. இந்த விளம்பரப்படுத்துதலை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்முடைய குடும்பங்களில் இந்த பூப்பு நன்னீராட்டு விழா எதுவுமே இருக்கக்கூடாது. மாதவிடாய் விடுப்பை கேட்கக்கூடிய நம் வீடுகளில் நம் தங்கையோ நம்முடைய குழந்தையோ ஒரு வேளை பூ பெய்யக்கூடிய சூழல் வருதுன்னு சொன்னால் அதை அப்படி கடந்து போயிடணும். அந்த வழியை பற்றி பேசுகிறீங்களா, அறிவியல் ரீதியாக பேசுகிறீங்களோ, அதோடு கடந்து போயிடணும். ஏன் எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் இதை கூட செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால், உன் பிள்ளைக்கு இது வரைக்கும் நீ என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு லிஸ்ட்டு போட்டோன்னு வைங்க, அது ஒரு தனி தலைப்பாக போயிடும். இப்போ நம்ம என்ன கேட்கணும்னா, ஆண்களுக்கும் ஒரு மாற்றம் வரும் உடலியல் ரீதியாக. அது எங்கள் அண்ணனுக்கு வந்திருக்கலாம், என் தம்பிக்கு வந்திருக்கலாம், இங்கே இருக்கவங்களுக்கு இருக்கலாம். அது என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு விஷயந்தான் எங்களுக்கு தெரியும், குரல் மாறும். திடீர்னு கீச்சுன்னு இருந்தவங்க திடீர்னு வந்து ஒரு மாதிரி குரல் மாறும், அதை ஓக்கல் மாறுதுன்னு சொல்லுவாங்க. அதை தவிர நமக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு மீசை வளரும், திடீர்னு குட்டியாக வந்திருப்பாங்க, பயங்கர வளர்த்தியாக இருப்பாங்க. இதை தாண்டி அவங்களுக்கு நிச்சயமாக உடலில் என்ன மாற்றம் நடக்கும்னு பெண்களுக்கு தெரியாது. இப்போ எங்கள் உடலில் நடப்பதை மட்டும் நீங்கள் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணுமா, நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கணுமா, அவசியம் உங்களுக்கு அது தெரிஞ்சே ஆகணுமா அப்படின்ற இடத்திற்கு நம்ம நகரணும். ரெண்டாவது, ஒரு பெண்
பூப்பெய்தினால்தான் அவள் பெண் அப்படின்னு இங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஆனா அறிவியல் ரீதியாக அது இல்லாமலும் இருக்கிறார்கள். வயது கடந்து ஆனவர்கள் இருக்கிறார்கள். இல்லை அவங்களுடைய உடலியல் மாற்றத்தால் பாலின தேர்வுக்கு வேறு தேர்வுக்கு போகக்கூடியவர்களுக்கு அது இல்லாமலும் இருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. ஐயோ நம்ம அப்பா நம்ம மேலே பாசத்தில் கொண்டாடுறாருன்னு தயவு செஞ்சு பெண்கள் நினச்சிடாதீங்க. நம்ம அப்பாவுக்கா பாசம் அம்மாவுக்கு பாசம்லாம் நினச்சிடாதீங்க. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான். இந்த பாட்டு வரும்ல, தாயான பின்பு தான் நீ பெண்மணின்னு, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பொம்பளை வேஷம் போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்களா? தாயான பின்பு தான் நீ பெண்மணினா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு தான் நம்மளை தயார்படுத்துகிறாங்க. நம் உடல், தந்தை பெரியார் சொன்னார், புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், பிள்ளையை கடத்தக்கூடிய இயந்திரம் நம்ம, மெஷின், வேற ஒன்றும் கிடையாது. இந்த மெஷின் சரியாக வேலை செய்யுதா இல்லையா? வயசுக்கு வந்துட்டு அது சரியாக வேலை செய்யுது. பிசிஓடி இருந்தால் அது சரியாக வேலை செய்யலை. பிசிஓடி வந்தவங்களுக்கு இவங்க ஏதோ அக்கறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா நம்ம நினச்சிட வேண்டாம். புள்ள பெற்றுக்காமல் ஆகிடுமோன்னு பயம். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் ஒரு பொண்ணு தோழர் ஒருத்தவங்க, அவங்களோட அம்மா வந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அவளுக்கு இர்ரெகுலர்னுவாங்க. ஸோ புள்ள மேலே பாசத்தில் கேட்குறாங்கன்னா கல்யாணம் ஆகிட்டா என்ன கண்ணு பண்ணுறது அப்படின்வாங்க. நீ ஒன்றும் பண்ண வேண்டாமா, அவங்களுக்கு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போங்க, அவங்களுக்கு உடம்பை பார்த்துக்கோங்கன்னு. இதெல்லாம் பேசுகிறப்ப நமக்கு ஏன் கோபம் வருதுன்னு கேட்டால், எனக்கு அந்த வலி இல்லை. எங்கள் வீட்டில் வந்து என்னை இப்படி இரு அப்படின்னு சொல்கிற வழி கிடையாது. ஆனால் என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய சக தோழர் ஒருத்தவங்களுக்கு, ஒரு பொண்ணுக்கு இத்தனை பிரச்சனையை நீ கொடுத்துருக்கன்னா அவர்கள் காலில் நின்று அந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும். எனக்கு பிரச்சனை இல்லைங்க, அதனால் நான் பேச மாட்டேன்னு நம்ம ஒதுங்கி நிற்கக்கூடாது. இன்றைக்கு காலையில் இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கனால என்ன ஆக போகுது? என்னையெல்லாம் கண்டிப்பாக நினைப்பாங்க, ஊர் ஊராக போய் பேசுறதுனால இப்போ என்னத்தை பண்ண போகிறீங்க, என்னத்தை சாதிக்க போகிறீங்கன்னு. நாள்தோறும் ஏதோ ஒரு பயனை நேரடியாக அனுபவிக்கிறோம். இன்னைக்கு காலையில் ஒரு சுயமரியாதை திருமண நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தேன். ஜாதி மறுப்பு காதல் திருமணம். அதை சுயமரியாதை முறைப்படி நடத்தி வைக்கிறாங்க. நான் தலைமையேற்று உறுதிமொழி சொல்கிறேன். இப்போ நான் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன். ஏன்னா இவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா, கல்யாணம் ஆகி பல குழந்தை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்தது நல்ல சாவுன்னுவாங்க, பெரிய சாவுன்னுவாங்க. என்ன பெருசிய சாவுன்னா அவருக்கு ஒரு 3 பொண்டாட்டி இருப்பாங்க, ஒரு 16 புள்ள இருக்கிறதும் பெரிய சாவு. இங்கே பார்த்துருப்பீங்க, படத்துலலாம் வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவேன், எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, நான் நிறைய திருமணம் நடத்தி வைக்கிறேன், அவங்க நல்லா தான் இருக்காங்க. இப்போ திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு வயது தடை இல்லை, நமக்கு திருமணம் ஆயிருக்கான்றது முக்கியம் கிடையாது. இதெல்லாம் க்ரைட்டீரியா கிடையாது. யார் உறுதிமொழி சொன்னாலும் திருமணம் பண்ணிக்கலாம். இதை சொல்லி முடிச்சுட்டு மேடையிலேயே பெண்ணுரிமை ஜாதி ஒழிப்புலாம் பேசிட்டு கீழே வந்துட்டோம். சாப்பிட்ற இடத்துல உட்காந்துருக்கிறப்ப நான் பொய் சொல்ல முடியாது, எங்களுடைய தோழர்கள் 6 பேர் சுற்றி நின்னாங்க. நான் யாரை கூப்பிட்டு போனேன்னா, பொண்ணோட அப்பா அம்மா. பொண்ணோட அப்பா அம்மா பெரியாரிஸ்ட்டு, பையனோட அப்பா அம்மா பார்த்தாலே தெரியுது பக்தி பழங்களாக உட்காந்துருக்காங்க. சாப்பிட போன இடத்துல அந்த பையனோட அப்பா வந்து கீழே வந்துட்டு, நான் கூட சரி நீங்கள் முடிஞ்சு போல் திட்ட தான் வந்திருக்காரு, ஏம்மா இப்படி தான் பேசுவியான்னு கேட்க வந்திருக்காருன்னா, ஒரு நிகழ்ச்சியாக ரொம்ப நன்றிம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினச்சோம், எவ்வளோ இதாக இருந்திருக்கோன்னு எங்களுக்கு இப்போ தான்மா தெரியுது, எவ்வளோ இதாக இருந்திருக்கோன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியுதுன்றதுல அது வெற்றி. அதை விட இன்னொரு வெற்றி என்னன்னு கேட்டால், இந்த மேடையை விட பொருத்தமான மேடை, இந்த இடத்தை விட பொருத்தமான இடம் இருக்குமான்னு தெரில. ஒரு அம்மா வராங்க, அவங்க கூச்சப்படுறாங்க, கழுத்து நிறைய நகை போட்டிருக்காங்க, பட்டு புடவை, வெறும் கருப்பு சட்டை, அயன் கூட பல நேரங்களில் பண்ணாமல் தான் போட்டு போவோம். அந்த கசங்கிய சட்டையை பார்த்து அவங்களுக்கு ஏன் கூச்சம் வருதுன்னா, ஐயோ இவ்வளோ தூரமாக நம்ம பிற்போக்காக இருந்திருக்கோன்னு ஒரு நொடி மற்றவர்கள் நினைக்க வைக்கிறோம்ல, அதுதான் முற்போக்காளர்களுடைய வெற்றி. அடுத்து அந்த அம்மா சொன்னது தான் முக்கியமான விஷயம். அந்த ஐயா சொன்னார், அம்மா இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காம்மா, அவர் என்ன நினச்சான்னு தெரில, எல்லாருக்கும் ஊரை போய் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நினச்சிட்டாரு போல. அம்மா இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காம்மா, அந்த அங்கே நிற்கிறான் பாருமான்னு கேட்டினார். ஐயா சொல்லுங்கள், இந்த அம்மாட்ட சொல்லுமா, ஜாதியை பிடிச்சே தொங்கிட்டு இருக்கு, நீ வந்து சொன்ன இல்லைம்மா, யாரா பிடிச்ச பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லுமா அப்படின்னாரு. சொன்னவர் இந்த சமூகம் தங்களை தாங்களே ஆதிக்கமாக என்ன சமூகம் நினச்சிக்கிட்டு இருக்கோ அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவர் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ண சொல்லு, இது நமக்கான வெற்றி. அப்புறம் நான் அந்த அம்மாவை கூப்பிட்டு, அவங்க இப்படி ஒரு மாதிரி கூச்சப்பட்டு நின்னாங்க. உடனே, அக்கா கவலைப்படாதீங்கக்கா, நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா என்ன உங்களுக்கு எதுக்கு சிரமம், சென்னைக்கு அனுப்புனீங்கன்னா நான் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னா. அவங்க ஒரு மாதிரி பதட்டு, இல்லை கண்ணு நானே பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த அண்ணனை கூப்பிட்டு, நான் யாரை பிடிச்சிருக்கோ திருமணம் பண்ணிக்கலான்னா நீங்கள் சென்னைக்கு வாங்க அப்படின்னு தகவல் சொல்ல ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு இன்னும் பதறிடுச்சு. ஐயோ என்னடா நம்ம முன்னாடியே நம்ம பிள்ளைக்கு ஜாதி மறுப்பு திருமணம் பண்ண பேசிக்கிட்டு இருக்கானுங்களேன்ட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்டோம். இது எல்லாமே அங்கே நகைச்சுவையாக நடக்குது.
ஆனால் எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக மனநிறைவாக இருந்துச்சுன்னா, ஒரு ஆணவ படுகொலை பண்ண உடனே ஜாதி மறுப்பு திருமணத்தை தடுத்தரலாம் நீ நினைக்கிறல்ல, ஆயிரக்கணக்கான ஜாதி மறுப்பு திருமணங்கள் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. நடத்துவோம், அது நடக்கும். நீங்க அறிவியலெல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிட முடியாது. உனக்கு பிடிக்கலன்றதுக்காக லைட்டே இல்லாமல் இருந்துருவியா? உனக்கு பிடிக்கலன்றதுக்காக நீ ஃபோனே பார்க்காம இருந்துட முடியுமா? எனக்கு பிடிக்காதுங்க, கிறிஸ்தவர்களை பிடிக்காது, அவங்க கண்டுபிடிச்ச இடத்துலலாம் நான் போய் ஆயில் வாங்க மாட்டேன், இஸ்லாமியர்களை பிடிக்காது, ஆயிலே வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நீ யாராக இருந்தாலும் சரி, பிறப்பால் நான் உயர்ந்தவன் நினச்சாலும் சரி, எங்களவர்கள் இருக்கும் வரைதான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இப்போ உரையாடல்கள் என்ன செய்யும்னா நிச்சயம் மாற்றும். இன்னைக்கு அந்த உரையாடலை அக்னி சிறகுகள் மனதார சொல்லுகிறேன், மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். மாதவிடாய் அப்படின்னாலே ஆண்கள் கூச்சப்படுறத விட பெண்கள் கூச்சப்படுவாங்க. அந்த பிள்ளைங்க என்ன பேசிக்கணும், பீரியட்ஸ் என்னம்மா அப்படிதான் கேட்கும். அதை பீரியட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு சங்கடம் இருக்கும். எனக்கு மென்சஸ் ஆகிருக்கு, டைம் ஆயிடுச்சு. அது என்ன டைம் ஆகுறதா என்ன, நமக்கு புரியாது. பல வார்த்தைகள் இருக்குது. டைம் ஆயிடுச்சுன்னு வாங்க, பீரியட்ஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. என்ன வார்த்தையை சொன்னாலும் அமைதியாக நேக்காக சொல்லி, எதுக்கு எங்க சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்னு நாய்க்கு மாட்டுக்கு எழுதி விட்ருக்காங்க, மனுஷங்களுக்கு எழுதி விட்ருக்காங்க. அதுக்கு அவங்க எதுவுமே மன்னிக்கணும், அவங்க எதுவுமே சங்கடப்படாமல் தான் போய் சிறுநீர் கழிக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு தெருவில். அதை விட அசிங்கமா இது? அதை விட கூச்சமா? இதை பேசுறதுக்கு அசிங்கப்படும். ஐயோ இந்நேரம் போயிடும், எல்லாரும் பார்த்துட்டு அவ்வளோதான், பெரியாரை பேசுனா இந்த பிள்ளைங்க இப்படி தான் போயிடும். நான் இப்போ எப்படி போனேன்? நான் கேட்டேன், மாதவிடாய்னா என்னன்னு கேட்டா, பார்த்தியா இப்படி தான் போகுங்கன்றீங்கல்ல, நாப்கின் பற்றி பேசக்கூடாது, இதெல்லாம் அசிங்கம். நான் உண்மையாக எது தெரியுமா அசிங்கம்? உனக்கு ஒன்றுமே இல்லை, கல்வியை பற்றி பேச வக்கு இல்லை, உன்னுடைய பெரிய திறமையை பற்றி பேச வக்கு இல்லாமல் ஜாதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேல்ல, அதை விட உலகத்தில் அசிங்கம் ஒன்றுமே கிடையாது. பெத்த பிள்ளைய கொல்றதுக்காக தெருவில் அருவாளை தூக்கிட்டு ஓடுறல்ல, அதை விட இது அசிங்கம் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி சொல்கிறேன், உங்களுடைய மூளையில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய அசிங்கத்தை விட இது பெரிய அசிங்கம் கிடையாது. உங்கள் மூளையில் ஏறி போயிருப்பது அசிங்கம். தோழர் ரவுத்ரா சொன்னாங்க, ஆனால் சிந்தனை ஒரே மாதிரி தான் பெரியாரியலாளர்கள் சிந்திப்பாங்க. அந்த புத்தக ரெஃபரன்ஸை நான் சொல்லலாம்னு நினச்சேன், அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொல்லியிருந்தா கூட அவ்வளோ அழகாக சொல்லியிருக்க மாட்டேன். அவங்க ரொம்ப நேர்த்தியாக அதை பதிவு செய்தார். அந்த புத்தகத்தில் இருக்குது நீங்கள் செஞ்சதை விட அசிங்கமா? இப்போ நாங்கள்லாம் அசிங்கமாக பேசலை, நீ அசிங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நாங்கள் பேசுகிறோம். அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்கள் மனதர்மத்தை பற்றி பேசின உடனே அப்படியே கொந்தளிக்கிறல்ல. தமிழ்நாட்டில் 100 வருஷமாக போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கோம் மனதர்மத்தை. மேடையில் தெருவில் எல்லாம் போகிற பக்கமெல்லாம் மனதர்மத்தையும் வேதத்தையும் தமிழ்நாடு கிழித்து தொங்க விடுகிறது. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, யாராவது திருடிட்டு ஓடுறான்னு வச்சுக்கோங்க, ஓடுறான்னு கத்துவாங்கல்ல, அவனுங்களை பிடிச்சி அடிப்போமா? நம்ம திருடனை தானே பிடிச்சி அடிக்கணும். மனு தர்மத்தில் இது இருக்குன்னு சொன்னால் எழுதுனவனை பிடிச்சி அடிக்காம சொன்னவர்களை நீ எப்படி அடிப்ப? இப்போ அவங்க ரவுத்ரா பேசுனது அதுவும் சாதாரண தாத்தாச்சாரியார் இல்லை, அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார். அவர்கிட்ட தானே நீங்கள் கேள்விக்கு போனோம். இப்படி இந்த உரையாடல்கள் சமூகத்தில் நிகழ்த்தப்பட வேண்டும். அடுத்து நான் இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா, மாதவிடாய் விடுப்பு தேவையா தேவையில்லையா அப்படின்னு 2023 ஒரு தனியார் நிறுவனம் சர்வே எடுக்கிறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்களில் மனிதர்களே பல ரகம். என்னை போலவே நீங்கள் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். பெண்களே இப்படி தான், மாமியார் மருமகள்னாலே சண்டை வரும், மாமனார் மருமகளும் பேசிக்க மாட்டீங்க அதனால சண்டை வராது, மருமகன் வந்துட்டா நீங்கள் கிளம்பிடுவீங்க, நீங்கள் வந்துட்டு அவர் கிளம்பிடுவார் அதனால சண்டை வராது, உங்கள் 2 பேத்துக்கு வீட்டில் வேலையே இல்லை அதனால சண்டை வராது. இப்போ இண்டிவிஜுவல் மாறும். இப்போ அந்த ரிப்போர்ட் உண்மையாகவே நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, எங்களுக்கு மென்ஸ்ட்ரல் லீவ் வேணும்னு கேட்டவங்க 73%. இது ஒரு ஆனால் சின்ன சாம்பிள், 10,000 பேர்ட்ட தான் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து முக்கியமானது வேண்டாம், பெய்டு லீவாக அது வேணான்றவங்க 71.7%. நீ என்ன சொல்கிறது, நானே எடுத்துக்கிறேன், நம்ம கேட்டகரியில் இருக்க கொஞ்சம் பேர். அதுக்கு பிறகு இது முக்கியமானது, மேனேஜர்கிட்ட சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குன்றவங்க 5.2%.
ஃபீமேல் கொலீக்ஸ் பெண்கள் கிட்ட பேசுறதுக்கே சங்கடமாக இருக்குன்றவங்க 39.9%. அதுக்கு பிறகு அவங்க பெயின் எப்படி இருக்கும்லாம் சொல்கிறாங்க. இதில் 2வது விஷயம் தான் முக்கியம். இப்போ நான் சொன்னதில் 2வது விஷயத்த சொல்லாமல் சொன்னேன். எனக்கு நீ லீவ் கொடுக்கறது ஒன்று, அது பெய்டாக இருக்கணுமா இல்லையா, இதோட சம்பளத்தோடு இருக்கணுமா இல்லையா 2வது. இதெல்லாம் தாண்டி எனக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குன்னு 86.6% சொல்லியிருக்காங்க. அது என்ன பிரச்சனைனா, விமென் ஹூ ஃபேவர் அ மென்ஸ்ட்ரல் ஃப்ரெண்ட்லி ஒர்க் பிளேஸ். நீ முதல்ல என்னை உசுரோடு இருக்க விடு, அப்புறம் என் உரிமையை பற்றி பேசலான்னு 86.6% சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, அதோட அர்த்தம் என்னென்னா, விடுப்பு கொடுக்குறோமா இல்லையான்றது 2வது, ஹைஜீனான என்விரான்மெண்ட்டை எங்களுக்கு முதல்ல கொடுங்க, அது எங்களுக்கு தேவை. அதில் அவங்க எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், ஓப்பன் டிஸ்கஷன் வேணும். ஏமா சோகமாக இருக்குன்னு ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டை பற்றி கேட்டால், மேம் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு குழந்தை சொல்ல முடியாது. அந்த குழந்தைக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்லை, இதை ஒரு பெரிய நகைச்சுவையாக நினைத்து சிரிக்கக்கூடியவர்கள் அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்பாங்க. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால சொல்ல முடியல, அவங்க படிக்கிறதே பயாலஜி. நான்லாம் பயாலஜியை பார்த்தா பரிதாபமாக பார்ப்பேன். ஏன் பார்ப்பேன்னா, உடம்புல இருக்க அனாட்டமி எல்லாத்தையும் படிச்சுப்புட்டு கையில் கை நிறைய கயிறு கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. என்னன்னு அனாட்டமி படித்த, நீ என்னத்தை இன்ஃபெக்ஷன் படித்த, பாக்டீரியாவை பற்றி படித்த, அதெல்லாம் உயிர் இருந்துச்சுன்னா தூக்கு மாட்டிட்டு செத்துரும். எப்படா நான் இவ்வளோ சொல்கிறேன், நீ இப்படி இருக்கீங்களேடா அப்படின்ற அளவுக்கு பண்ணுவாங்க. சரி, அது கூட அவர்களுடைய நம்பிக்கை. நான் அதுக்குள்ளே உண்மையாகவே போல. அறிவியல் படித்தவர்களும் அதை செய்கிறார்கள், படிக்காதவர்களுக்கும் மாதவிடாய் பிரச்சனை இருக்குது. இதை எப்படி ஒரு ஹோலிஸ்டிக்காக நம்ம அணுகிறது? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசிடம் நாம் என்ன கோரிக்கை வைப்பது? தமிழ்நாடு அரசிடம் கோரிக்கை வைக்கலாமா அப்படின்னு கேட்டால், 100% தமிழ்நாடு அரசிடம் வைக்க வேண்டிய கோரிக்கை தான் இது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் விருப்பம் உள்ளவர்களுக்கு மாதவிடாய் விடுப்பு அப்படின்றதை தான் நான் ஏற்றுக்கிறேன். ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே மாதவிடாய் விடுப்பு வேணும். இப்போ ஏன் ப்ரெக்னன்சிக்கு கொடுக்குறாங்கல்ல மகப்பேறு விடுப்பு, இதுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், எல்லாருக்கும் அது தேவையில்லை. ஒருத்தருக்கு வலி இருக்கும், ஒருத்தருக்கு இருக்காது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நாங்களாம் சத்தமே இல்லாமல் இருப்போம், நீ ஊரையே கூட்டுறன்னுவாங்க. இந்த நாங்களாம் சத்தமே இல்லாமல் இருப்போம், நீ ஊரையே கூட்டுறன்றது நான் எங்கள் அம்மாட்ட ஒரு நாள் சொன்னேன், நீ என் மேலே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேர்பல் அப்யூஸ்னேன். அவங்க பெரியாரிஸ்ட் வரையா ரொம்ப கில்ட் ஆகிட்டாங்க. வேர்பல் அப்யூஸாக நான் இப்போ என்ன பண்ண உன்னையா அப்படின்னாங்க. உங்களுக்கு இல்லைன்றதுக்காகவே எனக்கு இருக்கக்கூடாதுன்னு எப்படிமா நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். இதை கேட்கக்கூடிய அளவிற்கு நமக்கு இல்லாமல் நம்மளை கில்ட்டில் தள்ளிடுவாங்க. வலிக்குதுன்னே சொல்லக்கூடாதோ, சத்தமே இல்லாமல் அழுகணுமா? இல்லை, வலிக்குதுன்னா அதுக்கு பேர் வலிக்குது தான். அதை சொல்லுவதற்கான களத்தை அக்னி சிறகுகள் உருவாக்கி இருக்கிறீர்கள், அதற்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இதை நீங்கள் கொண்டு போகக்கூடிய பாதை சரியானது தான். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நான் வைக்கிறேன். அதை நீங்கள் சஜஷனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு தோழராக உங்களோடு இருந்து சொல்லக்கூடிய சக தோழராக எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம ஒரு இடங்களில் பேசுனது எல்லாமே நீங்கள் பேசியிருப்பீங்க. நிகழ்ச்சி முடிந்த பிறகு அதை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுங்கள், ரிசல்யூஷனாக கொண்டு வாங்க. ஏன்னு கேட்டால், 1929 தந்தை பெரியார் தீர்மானமாக கேட்ட சொத்துரிமை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம். காவல்துறையில் பெண்களை நியமிக்கணும்னு தந்தை பெரியார் 1931 போட்ட தீர்மானம் தான் இன்றைக்கு இந்தியாவில் காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண்கள் முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இப்போ இந்த தீர்மானங்கள் சட்ட வடிவம் பெறும். இப்போ நம்ம ரிசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுனால என்னன்னு கேட்டால், இத்தனை பேர் தமிழ்நாட்டில் இந்த எண்ணத்தோடு இருக்கிறார்கள் நம்ம எப்படி சொல்ல முடியும்? நமக்கு என்ன டேட்டா இருக்குது? இப்போ நீங்கள் பிஜேபி கிட்ட போய் இதை கேட்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை பேசினாலே ஐயோ தீட்டுன்னு நினைக்கிறவங்க. கர்ப்பவாய் புற்றுநோய் மிக மோசமான புற்றுநோய். அதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கணும், அந்த வேக்சினை போடணும்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவர்கள் பெரிய மத குருக்கள்னு தங்களை சொல்லிக்கிறவங்க, கர்ப்பவாய் புற்றுநோய் இருக்கிறவங்க பாவம் செய்தவர்கள். எதோட வேர்ஷன் தெரியுமா? இங்கே ஒருத்தர் ஸ்கூலில் பேசிகிட்டு இருந்தார், இப்போ ஆள் அட்ரஸ் இல்லாமல் இருக்காரு, மாற்றுத்திறனாளிகளாக பிறந்தால் இப்போ நீ என்ன ஜென்ம பாவம் பண்ணன்னு தெரில, வெளியே வர விடுறதில்ல. நம்மால் இல்லை, அவங்க ஆட்களே அவரை வெளியே நடமாட விடுறதில்ல. அண்ணே நீ போதும்ண்ணே நீ பேசுனதுன்ட்டு.
இப்போ இது எல்லாமே வேறு வேறு வேர்ஷன். இன்னொன்று நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும், புரிதல் இருப்பதால் நமக்கு இதெல்லாம் நகைச்சுவையாக இருக்குது. புரிதல் இல்லாத மக்களுக்கு இது பெரிய வடு, புரிதல் இல்லாத மக்களுக்கு இது பெரிய வலி. இதெல்லாம் நான் பேசினாலே என்னை தப்பாக நினைப்பாங்கக்கா. நான் நிறைய பெண் பிள்ளைகளை பார்த்துருக்கேன், அக்கா பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாலே நான் யாரையும் லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறாங்கக்கா. கல்லூரியில் ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு புரியல இதுக்கும் அதுக்கு என்ன பாப்பா கனெக்ஷன்னா, இதெல்லாம் நீ வெளிப்படையாக பேசுகிற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சா? இது உளவியல் தாக்குதல். இந்த தாக்குதலை நாம் நடத்தக்கூடாது. இன்னொன்று, அவசியம் இல்லையான்னு யார் முடிவெடுக்கணும்? ஆண்கள் முடிவெடுக்கக்கூடாது, முடியாது. பெண்கள் நாங்கள் தான் முடிவெடுக்க முடியும். முடிவெடுக்கிற இடத்துல நாங்கள் தான் அதில் இருக்க முடியும். ஆனால் இங்கே தமிழ்நாடுல இந்தியாவினுடைய கொடுமை பாட்ரியார்க்கி என்னன்னா, எங்களுக்கு என்ன வேணும்னு இவங்க அழகாக முடிவெடுப்பாங்க. நீ எப்படி இருக்கணும், இப்படித்தான் இருக்கணுன்றத வகை வகையாக வடிவமாக இவங்க முடிவெடுப்பாங்க. அதுலேயும் அண்ணன் பார்ட்டர் அவர்களை நான் வாழ்த்தியே ஆகணும். எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் ரவுத்ரா அவர்கள் உங்கள் இணையர்னு. 2 பேர் உண்மையான ஆகச்சிறந்த இணையர்கள் யார் தெரியுமா? அவங்க 2 பேர் தான் இணையர்னே தெரியாத ஒரு வாழ்க்கையை சமூகத்தில் வாழ்கிறவங்க தான் ஆகச்சிறந்த இணையர். அண்ணன் எஸ்.எஸ். பாலாஜி அவர்களுக்கும் அது பொருந்தும். அவரும் ஒரு ஆகச்சிறந்த இணையராக தான் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஏன்னு கேட்டால், உடனே இதை நாளைக்கு தம்ப்நெயில் வேறு மாதிரி போட்டுறக்கூடாது. நான் தெளிவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ரோமோ கட்டில் இது வரணும். என்னென்னா, ஒருத்தர் உரிமையில் மற்றவர் தலையிடாத வாழ்க்கை, அதுதான் அர்த்தம். இவங்க வந்தாங்கன்னாவே அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. மேடை ஏறுற வரைக்கும் கீழே இருப்பாங்க அந்த ஆண்கள். இந்த பெண்கள் மேடையில் வந்தோடனே அது ஏன் ப்ராப்பர்ட்டின்னு பதிவு பண்ணுறதுக்காக துண்டு சீட்டை வந்து கொடுப்பாங்க, எதையாவது வந்து கொடுப்பாங்க. அவ்வளோ நேரம் ஒன்றும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. மேடை ஏறின பிறகு என் இணையர், இது என்னோடது அப்படின்னு பதிவு செய்யக்கூடியவர்களெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் கொஞ்சம் கூட அந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் ரவுத்ரா தோழர் வந்து சிங்கிள் தான் நாங்கள் நம்பக்கூடிய அளவிற்கு இத்தனை ஸ்பேஸ் கொடுத்து வாழக்கூடியவர்களாக இவங்க இருக்காங்க. இதுக்கும் மாதவிடாய்க்கு என்னங்க சம்மந்தம்? இவங்களை எதுக்குங்க இப்போ பாராட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இப்படி இருக்கக்கூடிய ஆண்களால் தான் இந்த சிக்கலுக்கான தீர்வை நோக்கிய பயணம் சாத்தியம். உனக்கென்ன இதெல்லாம் ஒன்றா ஐயா பெரியார் சொன்னார், இதெல்லாம் ஒன்றா நீ முடிவு பண்ணாத, அது பெண்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஐயா நாங்கள் எப்படிங்க முடிவு பண்ணுறதுன்னு ரொம்ப தாழ்மையாக கேட்ட பெண்கள்கிட்ட, உருப்பிட மாட்டோமா இப்படி இருந்தேன்னா? அவங்கள நம்பி உன் வாழ்க்கை கிடையாது. அவங்கள நீ நம்பினா நீ ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு பெரியார் கடைசியாக ஒன்று சொன்னார், நீங்கள் ஒரு வேளை அடிமையாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்கள் எல்லா பழியையும் தூக்கி உங்கள் மேலே போட்டுருவாங்க. நானா படிக்க வேணான்னே, நானா வேலைக்கு போக வேணான்னே, நான் தான் உன்னை எங்கேனாலும் போக சொன்னேனேம்மா. எப்போ சொன்னேன்? நான் தான் உன்னை எப்படினாலும் இருந்துக்க சொன்னேனேம்மா. இப்படி சொல்லி நம்ம மேலே பழி போட்டுருவாங்க. எனவே பெரியார் சொன்னார், பெண்களே எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்கன்னார் ஐயா. நான் அந்த பிக்சரையே எடுத்துகிட்டு வந்தேன். படிங்கன்னு சொன்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பெரியார் படிங்கன்னு சொல்லலை, பெண்களை பொறுத்தவரை எவ்வளவு அதிகம் படிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக படிக்க வேண்டும். மூட நம்பிக்கை சிறிதும் அற்றவர்களாக திகழ வேண்டும். சிங்காரித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை நிச்சயம் இருக்கக்கூடாது. துணிச்சல் இருந்தால் கல்யாணம் செய்து கொள்வதில்லை என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்களால் தொல்லை வரும் என்றால், நத்திங் அஃபென்ஸ், ஐயா கோவத்தில் சொல்லிட்டாரு, ஆண்களால் தொல்லை வரும் என்றால் ஆளுக்கு ஒரு கத்தியை இடுப்பில் வைத்து கொள்ள வேண்டியது தானே. அடுத்து முக்கியம், இது லேட்டரா 32ல் முன்னாடி ஏர்லியராக சொன்னது, பெண்களுக்கு ஆண்களைப் போல உடல் வலிமையிலும் சிறப்படைய வேண்டும். தேகப்பயிற்சி, ஆயுத பயிற்சி முதலிய பழக்கங்களை பெற்றிருக்க வேண்டும். தங்களை மானபங்கப்படுத்த நினைக்கும் அறிவற்ற வெறிகொண்ட ஆண் மக்களை எதிர்த்து தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருக்க வேண்டும். இதில் ஒரே ஒரு சின்ன திருத்தம், ஐயா நம்மளாம் சிந்திக்கணும்னு தான் சொன்னார். நம்ம இன்னைக்கு ஐயா இருந்து நம்ம சிந்திச்சு சொன்னால் ஏற்றுட்ருப்பார். இதில் மானபங்கப்படுத்தப்படுவது நம்ம கிடையாதுன்றதை நம்ம இன்னைக்கு சொல்லோம்னா ஐயா அதை ஏற்றுக்குவார். 1932 அந்த வார்த்தை இருந்தது, மானபங்கப்படுத்துதல் அப்படின்னு. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. கோவிலுக்குள்ளே சாராயம் குடிச்சிட்டு வரலாம், கோவிலுக்குள்ளே வெளியே ஃபுல்லாக முக்கில் இருக்க டீ கடையில் சிகரெட்டை பிடிச்சி ஊதிட்டு உள்ளுக்குள்ளே வரலாம். அப்போல்லாம் போகாத மானம்,
பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் வந்தாதான் போகுதா என்ற கேள்வியை முன்னிறுத்த வேண்டும். அம்மா ஓவியா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நாப்கின் விளம்பரத்தில் உயர தாண்டலாம், ஓடலாம், குதிக்கலாம், ஸ்டெயின் இல்லாமல் இருக்கலாம்லாம் சொல்றியே, இந்த நாப்கின் பயன்படுத்தினால் கோவிலுக்குள் செல்லலாம்னு ஏதாவது சொல்ல முடியுமா என்று கேட்பார். இப்போ என்னன்னா, மாதவிடாய் தீட்டு கிடையாது, நீங்கள் ஆய்வு பண்ணுற அளவுக்கு அது ஒன்றும் கிடையாது, இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் போடுற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. என்னவளுக்காக நீ அன்னைக்கு ஒரு நாள் சமைக்கிற, வருஷத்தில் 360 நாள் அவங்க தான் சமைக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் என்ன ட்ரை பண்ணணும்னு கேட்டால் சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்கங்க, காது கொடுத்து கேளுங்க. எங்கள் அம்மாலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, எங்கள் அக்காலாம் பண்ண மாட்டாங்க, நான் பண்ணுவேன், என்ன பண்ணுறது அதுக்கு. அதனால் ஒரு பெண்ணுக்கும் ஒரு மனநிலை இருக்கும். அதை நாம் ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம். நம்ம சர்வே கூட எடுக்கலாம். எடுத்து அதில் ஒரு சாம்பிள், அது 10,000 பேராக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அதில் வரக்கூடிய அடிப்படையில் தமிழ்நாடு அரசுக்கு நாம் அதை கோரிக்கையாக முன்வைக்கலாம். மக்களுடைய கோரிக்கை என்பதை தாண்டி பெண்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கக்கூடிய அரசாக தான் தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது. எனவே நம்முடைய முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுவோம். அக்னி சிறகுகளுக்கு நன்றி. ரொம்ப கவனிச்சிங்க, அதனால் அதிகமாக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.